தற்போது இந்திய டெஸ்ட் அணியில 3வது வரிசையில களமிறங்கி ஆடி வரும் சுப்மன் கில்லுக்கு விரல்ல காயம் ஏற்பட்டதால முதல் டெஸ்ட் போட்டியில ஆட முடியாத நிலை ஏற்பட்டு இருப்பதாக சொல்லப்படுது. இது இந்திய அணிக்கு பெரும் பின்னடைவாக மாறி இருக்கு. முன்னாடி இந்திய டெஸ்ட் அணியுடைய கேப்டன் ரோஹித் சர்மா முதல் டெஸ்ட் போட்டியில பங்கேற்க மாட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த நிலையில அவர் இன்னும் 2 நாட்கள்ல ஆஸ்திரேலியா கிளம்பி செல்ல உள்ளதாகவும் முதல் டெஸ்ட் போட்டியில பங்கேற்க அதிக வாய்ப்பு இருப்பதாகவுமே தகவல்கள் கிடைச்சிருக்கு. அவருக்கு 2வது குழந்தை பிறந்ததை அடுத்து அவர் தன்னுடைய விடுப்பு முடித்துக்கொண்டு இந்திய அணியுடன் இணைய இருக்காராம். சுப்மன் கில் முதல் டெஸ்ட் போட்டியில ஆட முடியாமல் போனால் 3வது வரிசையில KL ராகுல் அல்லது துருவ் ஜூரல் ஆகியோர்ல யாராவது ஒருவர் களமிறங்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. KL ராகுல் மோசமான ஃபார்ம்ல இருக்காரு. துருவ் ஜூரல் இந்திய A அணிக்காக சமீபத்துல சிறப்பாக ஆடி இருக்காரு. ஆனால் அவர் 3வது வரிசையில இதற்கு முன்னாடி பேட்டிங் செய்ததே கிடையாது. இது போன்ற சிக்கல்களை இந்திய அணி சமாளிக்க வேண்டிய நிலையிலுமே இருக்கு. 3ஆம் வரிசையை தவிர்த்து பார்த்தால் துவக்க வீரர்களாக ஜெய்ஸ்வால், ரோஹித் சர்மா, 4வது வரிசையில விராட் கோலி, தொடர்ந்து சர்ஃப்ராஸ் கான், ரிஷப் பண்ட் ஆகியோர் களமிறங்குவாங்க அப்படின்னுமே எதிர்பார்க்கலாம். இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.